இன்றைக்கி நான் வந்திருக்கேன் பண்ருட்டி தான் வந்திருக்கேன். ராமலிங்க ஐயாவோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கேன். இவர் 16 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நிறைய இடத்துல வந்து உழவே எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட பண்ணையை பற்றி தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ அவர் பண்ணி தான் போக போகிறோம். வாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சொல்லியிருந்தேன் பண்ருட்டி தான் வந்திருந்தாங்க. பண்ருட்டியில் நான் ராமலிங்க ஐயா பணிக்கு தான் வந்திருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா வாழை பண்ணியிருக்காரு, அப்புறமா நெல் பண்ணியிருக்காரு, கரும்பு பண்ணியிருக்காரு, அப்புறமா கொய்யா பண்ணியிருக்காரு, அப்புறமா பூ சாகுபடி பண்ணியிருக்காரு, அப்புறமா பந்தல் சாகுபடி காய்கறி பண்ணியிருக்காங்க. நாட்டு மாடு தான் வச்சிருக்காரு. நாட்டு மாடுக்கு தேவையான புல்லெல்லாம் இங்கேயே அவர் போட்டிருக்காருங்க. இப்போ நான் பேக் கேமரா போகிறேன், அது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். பிளாக் கேமராவில் போயிடுறேன். இதுதான் அவரோட பண்ணை. நீங்கள் பார்க்குறீங்களா, 14 ஏக்கர் பண்ணைங்க. ஆனால் உண்மையிலே நான் பார்த்த விவசாயியில் இவரும் ஒரு நல்ல விவசாயிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் முழுக்க இயற்கையிலே பண்ணுறாருங்க. எத்தனை வருஷமாக, ஒரு 18 வருஷமாங்க. எவ்வளோ பேர் சொல்லியும் வந்து இவர் கேட்கல, நான் இயற்கையில் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் கூட இயற்கை வந்து நஷ்டமோ அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இவர் சொல்கிறத வச்சு தான் தெரியுதுங்க, இயற்கைன்றது உண்மையிலே வந்து ஒரு லாபகரமான விஷயங்க. இவர் உண்மையிலே வந்து இயற்கையை வந்து எப்படி பண்ணால் லாபம், எப்படி பண்ணால் வந்து ஒரு விவசாய வருமானம் எடுக்கலாம் அப்படின்ற முறையை வந்து கையாண்டு அதுக்கான நிறைய தொழில்நுட்பங்களை கையாண்டு ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. இதுதாங்க அவரோட கரும்பு சாகுபடி. கரும்பு பண்ணியிருக்காரு. கரும்புல வந்து 50 டன் எடுத்துருக்காருங்க. பார்க்குறீங்க கரும்பு ரகம் பேர் சொன்னார் எனக்கு. ரகம் பேர் ஏதோ 343 ஏதோ சொன்னார். இதில் வந்து 50 டன் எடுத்துருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதோ 4வது கட்டை அப்படின்னாரு. 4வது கட்டைன்றது ஒரு தடவை வந்து கரும்பு வெட்டிட்டாங்கன்னா மறுபடியும் பக்கத்துலேயே விட்டுருவாங்க. வாழடி வாழன்றாங்க, அது மாதிரி தான் அது. 4வது கட்டை விட்டுருக்கேன் அப்படின்னாரு. இன்னொரு 6 கட்டை விடுவேன் அப்படின்றாரு. 50 டன் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. இப்போ பார்க்குறது வாழைங்க. இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா தென்னை பண்ணியிருக்காரு, எலுமிச்சை வைக்க போகிறேன் அப்படின்னாரு, சப்போட்டா வைக்க போகிறேன்னாரு. என்ன இந்த ஒரு வாழையில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழையில் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அதாவது வந்து வேலையே செய்யறதில்லைங்க. நடுவேன், மகசூல் எடுப்பேன். இதுதான் அவரோட கான்செப்ட்டுங்க. 1.5 ஏக்கர் பண்ணியிருக்காரு. இந்த வாழை நடுவேன், வருமானம் எடுப்பேன், அவ்வளோதான் என்னோட வேலை. நான் வந்து வேலையெல்லாம் அதில் செய்ய மாட்டேன். நடுவில் இருக்க கிளை இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுவில் புல் புண்டாக இருக்குல்ல, அதை மட்டும் நான் வந்து போட்டு உழுவேன். இதுதான் என்னோட வேலை அப்படின்னாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்க. விவசாயம் இப்படி தாங்க பண்ணணும். கஷ்டமே படாமல் வருமானம் எடுக்கணுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ வந்து இன்கம் மட்டும்தாங்க எடுத்துகிட்டு இருக்காரு. இதுதான் வந்து உழவில்லா விவசாயம்னாங்களே, இதுதான் அது. உழவே செய்யாமல் வருமானம் எடுக்கிறது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நெல் பண்ணியிருக்காரு. நெல்லில் ஏடிடி அப்படின்னாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூட்டைனா 80 மூட்டை எடுத்துருக்காருங்க. 80 மூட்டை அப்படின்னாரு. கரெக்டு, 80 மூட்டை எடுத்திருக்காரு. அதாவது 40 கிலோ பை அப்படின்னாரு. நல்ல மகசூல் கிடச்சிருந்தாரு. செலவு பண்ணதுன்னா ஒரு 20,000 செலவு பண்ணேன். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் கிடச்சிருந்தேன். செலவு போனால் போய் எனக்கு ஒரு 80,000 கையில் நின்றுது அப்படின்னாரு இந்த நெல்லில். அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவரோட மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் தான். மாடு வீட்டில் இருக்கான், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதையும் வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. மாடுங்களே பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க இயற்கையில் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பண்ணைக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவரே வந்து இயற்கை உரங்களை தயார் பண்ணிடுறாரு. வெளியில் எதுவும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து எல்லா இயற்கை உரங்களும் தயாரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, அந்த பாலை வந்து கீழே போதில் அதை மிச்சம் பண்ணி தான் இயற்கை உரமே பயணிருக்கேன் அப்படின்றது. அதாவது தேமூர் கரைச்சலாங்க. பயிரில் நிறைய பூ பூக்கணுன்றதுக்காக இந்த மெத்தடை பண்ணியிருக்காரு அவர். கோயிலேருந்து வழி இதில் பாலாபிஷேகம் பண்ணுறாங்களே, அந்த பாலை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி தேமூர் கரைச்சல் பண்ணியிருக்காரு. இதை தான் பயிருக்கு விட்டுட்டுருக்காரு. இங்கே வந்து மீன் அமிலம் அமுத கரைசல்னு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மோட்ரு செட் பண்ணியிருக்காரு. இது வந்து மீன் அமிலம். இந்த மோட்ரு வந்து ஆட்கள் செலவு குறைக்கிறதுக்காக அந்த மோட்ரு செட் பண்ணி தான் இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்க்குறது வந்து மீன் அமிலம். இந்த அம்மா வந்து அவரோட பண்ணையில் வேலை செய்கிறாங்க. முழுக்க இயற்கை தான். பழம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டேங்க. பழம் ஸ்வீட்டாக அந்தளவுக்கு ஒரு ஸ்வீட்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் இயந்திரங்கள் நிறைய பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இயந்திரங்கள் வந்து ஒரு 100 ஆள் வேலை செய்கிற வேலையை வந்து இயந்திரம் செய்யுது அப்படின்னாரு. இந்த சைடு கரும்பு தான் போட்டு வச்சுருக்காரு. இந்த சைடு நெல் தான் பண்ணியிருக்காரு. அப்புறமா பார்க்குறீங்களா மினி டிராக்டர், அவரோட மினி டிராக்டர் தான் அது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாருங்க, வீடு தனியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே தான் பண்ணை இருக்கணும் அப்படின்னாரு. பாருங்க கரும்பு பண்ணியிருக்காரு. இப்போ
முதல்ல கொய்யா தான் வச்சுருந்தாராம், கொய்யாவில் நல்ல லாபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இந்த A1 இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரும்பு டெவலப் பண்ணுது, நீங்கள் பண்ணாதான் எல்லோரும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கரும்பு மாற்றினாங்களாம். இப்போ நிறைய பேர் வந்து கரும்பும் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது பண்ணுறதுனால. முதல்ல எல்லாம் திட்டினாங்க, எதுக்குங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இயற்கையில். ஆனால் இப்போ எல்லாரும் வந்து கரும்பு பண்ண ஆரம்பிச்சா. இவரால் நிறைய பேர் ஒரு 10-15 விவசாயம் மாறி இருக்காங்க அப்படின்றாரு. கேட்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வர முடியும். அதே மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றோமோ அப்போ தாங்க நம்ம உடம்பு வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். இதெல்லாம் சில பேர் வந்து கிளை செடி அப்படின்றாங்க, அது பார்த்தீங்களா. ஆனால் அது ஒரு என் பயிருக்கு உரம் அப்படின்ட்டு இதையும் விட்டு வைக்கல அவர். எல்லாமே வந்து மடக்கி விழுந்து உரமாக்குறாங்க. வெளியில் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. முழுக்க முழுக்க வந்து அவர் பணியில் இருக்கிறதே வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு அவர். இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பையனுக்கு இங்கே இடம் ஒதுக்கிடுவாங்க பார்க்குறீங்களா. நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அவங்க பையனுக்கு வந்து பந்தல் போட்டிருக்காங்களா, ப்ளூ கலரில் தெரியுத இடம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் கூட அவரோட அவங்க பையன் தான். லெஃப்ட் சைடில் இவர் வாழை பண்ணுறாரு. வாழையில் நல்ல லாபம் எடுக்கிறாருங்க அவர். அமௌண்ட் சொன்னால் எனக்கு சாக்காச்சு. 1 ஏக்கர் 1 லட்ச ரூபா எடுக்கிறாராம் ஈஸியாக. அதுவும் எடுக்கிறேன்னு சொல்ல, ஈஸியாக எடுக்கிறேன் அப்படின்னாரு. வாழை இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க பையன் அவருக்கு அப்படியே ஆப்போசிட். நான் செயற்கை தான் பண்ணணும், செயற்கை தான் லாபம் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறாரு. ஆனால் இதில் விஷயம் என்ன, அவங்க அப்பாட்ட அவர் இயற்கை பண்ண அவர்கிட்ட கேட்டால் சொல்கிறாரு, அவருக்கு ஆட்குளிக்கே என்கிட்ட தான்ப்பா காசு வாங்குறாரு, இப்போ சொல்லுப்பா யார்ப்பா லாபம் அப்படின்னு. அவர் பையனே வந்து அவர் பேரச்ச வந்து கேட்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இது சம்மங்கி பூங்க இங்கே பார்க்குறது. என்னென்னா இந்த பூவில் வருஷம் ஃபுல்லாக வருமானம் கிடைக்குங்க. கிலோ 200 வரைக்கும் போகுங்க. டெய்லி வருமானம், ஆட்கள் தேவையில்லை. எப்படி மாதம் ஒரு 30,000 வந்து கன்ஃபார்ம். 1 ஏக்கர் பண்ணுன்னு வச்சுங்களேன், மாதம் 25,000-30,000 வந்து கன்ஃபார்ம். ஆனால் டெய்லி பூ பறிக்கணுங்க, எல்லாம் பூ வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் இந்த சம்பங்கி பூ பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்களா. சம்பங்கி பூவை பொறுத்த வரைக்கும் அதுதான். இவர் தான் அதுதான் அவரோட பண்ண டோட்டல் வியூ. இது மண்புழு உரமும் பண்ணியிருக்காரு அப்படின்னாரு. அதனால தான் இங்கே மண்புழு உரம் பார்க்க வந்தேன். பார்த்தீங்களா, பையனே வந்து அவரோட விவசாயத்தை வந்து வேண்டாம் அப்படின்றாரு. அதாவது அவர் பையனை நான் பேட்டி எடுத்தேன். அவர் அதான் கெமிக்கல் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இயற்கை தாங்க உண்மையிலே வந்து சிறந்ததுங்க. வேலை கொஞ்சம் அதிகம், பட் ஆனால் நிம்மதியான வாழ்க்கை, உடம்பு நல்லா இருக்குங்க. அதை நான் நிறைய பண்ணையில் பார்த்துருக்கேன். இவர் பண்ணையில் வந்தோன்னா இன்னும் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழை நல்ல லாபம் இருக்குது, வாழை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பண்ணையோட என்ட்ரன்ஸ் தான் அது. நான் முதல்ல உள்ளே வந்ததுனால உள்ளே எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து மண்புழு உரமும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சூப்பராக இருக்குங்க. 14 ஏக்கரு வாழ்க்கையை வாழணுங்க, சந்தோஷமாக வாழணுங்க. சூப்பராக இருக்குது பண்ண.